Love is torture, words can just express. Love is gamble with tears of pain and life's distress. Love makes your life insane when many stand to lose the game. Love has this crazy name where pain and sorrow die down in shame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இது வந்து சென்னை விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரைடே நம்ம சென்னைக்கு போகணும், சாட்டர்டே வந்து சனி பிரதோஷம். ஸோ வடிவுடையம்மன் கோயிலுக்கு வந்து திருவொற்றியூரில் இருக்கிற வடிவுடையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான், அண்ணா, அண்ணி, பசங்க எல்லாருமே வந்து போயிருந்தோம். நல்ல ரஷ்ஷு, செம ரஷ்ஷு. உள்ளே போய் சாமியெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு செம ரஷ்ஷாக இருந்தது. நாங்கள் உள்ளே வந்து க்யூவில் போய் நிற்கவே இல்லை. கண்டிப்பாக க்யூவில் போய் நின்னா ஒரு 3 hours கண்டிப்பாக ஆகிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் போகல. பசங்களை வச்சுட்டு போக முடியாது, ஏன்னா பசங்க வந்து அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுக்கெலாம் பசங்களால் முடியாது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க எப்படி வெயிட் பண்ணுவாங்க? ஸோ அதனால் வெளியே இருந்தபடியே எல்லா சாமியும் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வந்தாச்சு. மெயினாக அங்கே போயிட்டு நாங்கள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். அதுதான் நாங்கள் வந்து பண்ண முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பாப்பாவுக்கு வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த என்னமோ பேப்பர்லாம் கொடுத்து அதெல்லாம் எழுத சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னு தெரியல, நாங்கள் அதை வாங்கலை. என்ன எழுத சொன்னாங்க அப்படின்றது தெரியல. பாப்பா எழுதலாமா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து தமிழ் எழுதலாம் தெரியாது, படிக்க தெரியும். ஓரளவுக்கு படிப்பாங்க, பேசுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம கன்னடா எழுதுறதே கொஞ்சம் தத்தக்கா புத்தக்கான்னு இருக்கும் போது வீட்டில் வந்து மோஸ்ட்லி தமிழ் தான் பேசுவோம். கன்னடா வந்து நாங்கள் பேசவே மாட்டோம். வெளியே யாருக்குன்னா கன்னடா பேசுகிறவங்க கிட்ட மட்டும்தான் வந்து நாங்கள் கன்னடா பேசுகிறது. மோஸ்ட்லி தமிழ் தான் பேசுவோம். ஸோ அதனால் அவங்களுக்கு கன்னடா படிக்கும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்குது. இதில் வந்து நம்ம தமிழையும் சேர்த்து படி அப்படின்னு சொன்னோன்னா பசங்க அதையும் படிக்க மாட்டாங்க, இதையும் படிக்க மாட்டாங்க. 2 அரைகுறையாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. இப்போதைக்கும் அவங்க கன்னடாவில் படிக்கட்டும். ஏன்னா ஸ்கூல்ஸில் வந்து இங்கே கண்டிப்பாக தமிழ் கிடையாது, கன்னடா தான் இருக்குது. அதனால் கன்னடா மெயினாக அவங்க படித்து தான் ஆகணும். அதனால் கன்னடா படிச்சுட்ருக்காங்க. ஃப்யூச்சரில் தமிழ் வந்து சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா தமிழ் தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்மளுடைய தாய்மொழி, நம்மளுடைய மதர் டங் அப்படின்னும் போது நம்ம வந்து தமிழ் கற்றுட்டே ஆகணும். ஸோ அதனால் தமிழ் அப்புறமா ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ நல்லா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே மண்ணில் வந்து பசங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அச்சுக்கு வந்து மண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அதில் மண்ணில் வச்சு விளையாடணும். பார்க்குக்கு போனால் கூட நீங்கள் போன விளாகில் கூட பார்த்துருப்பீங்க. பார்க்குக்கு போனால் கூட பார்க்கில் விளையாடுறானோ இல்லையோ அங்கே இருக்கிற மண்ணில் தான் விளையாடுவோம். அங்கே இருக்கிற ஒரு குட்டி பாப்பா வந்து எங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அந்த குட்டி பாப்பா வந்து வரது போகிறது, சாக்லேட் கொடுத்தா வாங்கி சாப்பிட்றது, பர்மிஷன் கேட்டுட்டு வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. ஒரு 1.5 years அந்த மாதிரி இருக்கிற பேபி தான். பட்டு நம்ம சாக்லேட் கொடுத்தா கூட வெயிட் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட கேட்டுட்டு அப்புறமா வாங்கி சாப்பிட்றாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நாங்கள் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் வெளியவே நாங்கள் வந்து டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். கடையில் வந்து தோசை, இட்லி இதெல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது, செமையாக இருந்தது. சண்டே வந்து இது வந்து நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங். சண்டே வந்து நான் பிரியாணி செய்யலை எல்லாேருக்கும் சேர்த்து அப்படின்ட்டு டபரா செட்லாம் வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நல்லா பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் சண்டே. பட்டு செம்ம வெயில் அங்கே. அந்த டைமில் பிரியாணி செய்கிறப்போ வந்து நைட்டியெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்வெட் ஆகி நனைஞ்சி போச்சு. அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகிருந்தது. இவங்க வந்து எங்கள் அக்கா பசங்க, தாய் மாமாவுடைய பொண்ணோட பசங்க, எங்கள் அக்காவுடைய பசங்க சர்வேஷ் அண்டு மகிழன். இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பெட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். பசங்க வந்து ரொம்ப நல்லா இங்கே வந்து நம்ம பசங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இன்னும் நிறைய பசங்க சேரும்போது அவங்க அந்த ஒரு நல்லாயிருக்கும். பசங்க விளையாடுறது, அதுங்க எதனா ஒரு ஏடா கூட பண்ணுறது, நம்ம திட்டுறது எல்லாமே அது நடக்கும். அதனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த ஒரு 10 to 15 days அங்கே இருந்தேன்னா அந்த 10 to 15 days அவங்க வீட்டில் நான் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். டெய்லி தாயம் விளையாடுவோம். மத்தியானமும் நைட்டும் தாயம் விளையாடுவோம் வீட்டில். நான், அண்ணா, அண்ணி, லக்ஷிதா, இந்த மாதிரி யார் இருக்காங்களோ எல்லோரும் விளையாடுவோம். அண்ட் சண்டே அப்படி போச்சு. மண்டே ஃபுல்லாக விலாக் எடுக்கலை. டியூஸ்டே வந்து நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், பீச்சுக்கு போயிருந்தோம். மெரினா பீச்சுக்கு மோஸ்ட்லி போகிறதில்ல. மெரினா பீச்சில் எப்போவுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், வந்து நம்ம என்ஜாய் பண்ணவே முடியாது அப்படின்றதுனால அண்ணா வந்து பட்டினப்பாக்கம் போகலாம், அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், காலியாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ணா அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நான், பசங்க, அக்கா பசங்க, அண்ணனோட பசங்க எல்லாருமே வந்து போயிருந்தோம். அக்கா பசங்க
பெரிய பையன் ஒருத்தன் வந்திருந்தான். அவங்க தான் ஆட்டோவில் போயிருந்தோம். எல்லாருமே அவங்கெல்லாம் கொஞ்சம் பைக்கில் வந்தாங்க, நாங்கள் வந்து ஆட்டோலேயும் போனோம். ஸோ 2 வண்டியாக பேசிட்டு போயாச்சு. அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த லீவ் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவாக ஃபுல் பிஸியாக இருந்தேன் நான். விலாக்ஸ் அந்தளவுக்கு எடுக்க முடியலனாலும் கொஞ்சம் அங்கங்கே கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா கதை பேசிகிட்டு இருந்தோம். எங்கள் அக்கா கிட்டே நான் வந்து ஒரு 8th அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பேசியிருப்பேன். ஒரு 8th 9th அவங்க வீட்டுக்கு போகும்போது, அங்கே போய் ஸ்டே பண்ணும்போது எங்கள் மாமா வீட்டில், எங்கள் சின்ன மாமா வீட்டில் தான் போய் ரொம்ப ஸ்டே பண்ணுவோம். பெரிய மாமா வீடு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் நிறைய பேசியிருப்போம். அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கழித்து இப்போ தான் வந்து அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் நல்லா பேசுகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் என்ன அப்படி தான் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது, எதனா பேசுகிறது, போனீங்கன்னா வந்து நல்லா இருக்கீங்களாக்கா அப்படி பேசுகிறது அவ்வளோதான் இருந்தது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபீலிங்கும் நல்லா இருந்தது. இது வந்து N4 பீச். போகிற வழியில் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தாலே ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்கிட்டயே வந்து பீச் இருக்கும். N4 பீச்சு. இதெல்லாம் சின்ன ஸ்வீட் மெமரிஸும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து இங்கே தான். நிறைய டைம் வந்து இந்த பீச்சுக்கு தான் வருவோம். அப்போல்லாம் வந்து இதை வேறு மாதிரி சொல்லுவாங்க. அந்த பீச்சுக்கு தான் வருவோம், விளையாடுவோம். அண்ட் விநாயகர் கரைக்கிறதுக்கும் நாங்கள் இந்த பீச்சுக்கு தான் வருவோம். ஸோ விநாயகர் கரைக்கும் போது அங்கேருந்து கையிலேயே எடுத்துகிட்டு வந்து இங்கே விநாயகரை வந்து கடலில் போட்டுட்டு போவோம். அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அப்போ. சென்னை வந்தாலே நிறைய மெமரிஸ் இருக்கும். ஒரு இடமும் எனக்கு மெமரிஸ் தான். எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்த பார்த்தாலும், ஒரு வண்டியை பார்த்தாலும், ஒரு கண்டெய்னர் பார்த்தா கூட எனக்கு வந்து ஒரு சில ஞாபகங்கள்லாம் வரும். அங்கே நம்ம வீட்டோட கடை வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துடும். சின்ன வயசில் மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ பீச்சுக்கு வந்தாச்சு. லைட் ஹவுஸ் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னவே பட்டினம்பாக்கம். லக்ஷிதா லைட் ஹவுஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க லக்ஷிதாவும் அக்ஷயும். ஸோ அதையும் காமிச்சிட்டு, இது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். மெரினா பீச்சோட கண்டினியூஷன் தான் அந்த பட்டினம்பாக்கம் பீச் அப்படின்றதே எனக்கு இப்போ தான் தெரியுமே. எனக்கு நான் இது வரைக்கும் வந்ததில்லை. அண்ணாலாம் வந்திருக்காங்களாம். ஸோ இங்கே வந்து நிறைய போட் நின்றுட்டு இருந்தது. ஏன் இவ்வளோ போட்டு? அதுவும் இல்லாமல் மெரினா பீச் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். இது வந்து அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதே இல்லை. மெரினா பீச் நடந்து போகிறதுக்குள்ளேயே நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம், சைலண்ட்டாக உட்காந்துருவோம், அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து ரொம்ப தூரம் இல்லை, கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் இங்கேயே போயிடலாம், பசங்களும் ரொம்ப தூரம் போக வேண்டாம், நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணா தான் அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. நான் இந்த பீச்சுக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் போயிருந்தது. நிறைய போட்ஸ் இருந்தது. போகிற வழியிலலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் இந்த மாதிரி எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. நிறைய போட்ஸில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டே வந்து நான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போகும்போது சேம் இதே வழி தான் வந்தோம். அந்த டைமில் இன்னும் நிறையா இருந்தது. மார்னிங்கே வந்ததுனால நிறைய போட் இருந்தது, நிறைய மீன்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சென்னையில் இருந்து இந்த 10 டேஸுமே நல்லா ஒரு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பட்டு நாங்கள் நல்லா தான் என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போனதே. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து ஊருக்கே நான் போகிறது. அதிகம் போகிறது கிடையாது அம்மா வீட்டுக்கு. அம்மா வருவாங்க, இல்லை அண்ணா வருவாங்க, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ரிலேஷன்ஸ் யாருனா ஒருத்தவங்க வருவாங்களே தவிர, நாங்கள் வந்து போகிறது இந்த வருஷத்துக்கு 1 டைம் மட்டும்தான். சம்மர் ஹாலிடேஸ் மட்டும்தான் போவேன். அது ஒரு 1 வீக் அவ்வளோதான் போவேன். அதுக்கு மேலே வந்து நாங்கள் போனது கிடையாது. போகவும் மாட்டோம், இருக்கவும் மாட்டோம். ஸோ அந்த 1 வீக் நல்லா என்ஜாய் பண்ணோம். மோஸ்ட்லி எங்கள் பசங்களுக்கு வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள். எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட்டு அங்கே டாகிஸ் இருக்கிறதுனால என் பசங்க வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே போர் அடிக்குமா, வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அங்கே இருந்தாலும் என்னத்துக்கு அப்படின்ட்டு தான் நானும் அண்ணன் அண்ணி வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போவாங்க, நான் அங்கே போவேன், பார்த்துட்டு வந்துடுவேன். அப்படி தான் போகுது. ஏன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணுறதே கிடையாது அம்மா வீட்டில். ஃபஸ்ட்டு டே போனப்போ என்னம்மா திடீர்னு வந்து நிற்கிறேன் அப்படின்னாங்க, அவ்வளோதான். அந்த மொமெண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அம்மா தான் வந்து அண்ணன் வீட்டில் வந்து என்னை பார்த்துட்டு போனாலும் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போவே இல்லை. லாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு மட்டும்தான் போனேன். ஸோ இது வந்து என்ன இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ண முடியல அப்படின்ற ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, பசங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு மீறி நம்மளோட என்ஜாய்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் தெரியுது. ஸோ பீச்சில் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டு. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அது இது பேசிவிட்டு அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இருந்தோம். ஒரு நைட்டு இருட்டினதுக்கப்புறம் தான் வந்து நண்டு பிடிக்க ஆரம்பித்தோம்.
அதுதான் அல்டிமேட்டே. நண்டு பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களால் அங்கே பீச்சிலேருந்து வெளியே வரவே முடியல. நண்டு வந்து ஒரு 7 or 8 நண்டு வந்து பிடிச்சிருப்பு வாட்டர் கேனில் போட்டு வச்சுருந்தோம். பட் எல்லாமே வீட்டுக்கு வரதுக்குள்ளே செத்து போச்சு. இருந்தாலும் அது வந்து ரொம்ப நல்ல மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம். பசங்க வந்து இப்போ அம்மா நெக்ஸ்ட் டைம் பீச்சுக்கு போனாலும் போய் நண்டு பிடிக்கலாமா அப்படின்ட்டுன்னு அச்சு கேட்டுகிட்டே இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் விலாகை நீங்கள் அப்படியே வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி கொஞ்சம் நேரம் போயிட்டு நம்மளும் கால் வச்சுட்டு வரலாம். பீச்சுக்கு வந்துட்டு கால் நினைக்காமல் எப்படி போக முடியும், நம்ம நனைஞ்சே ஆகணும் அப்படின்ட்டுன்னு போனால் இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் எங்கே போய் நின்னாலும் அங்கே வந்து எங்கள் கால் நனையவே இல்லை. தண்ணி வந்து முன்னாடி வரவே இல்லை. நாங்கள் என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. இந்த பக்கம் திரும்பினா நிறைய வருது, அந்த பக்கம் திரும்பினா நிறைய வருது. பட் எங்கள் கால்கிட்ட வரல. சரி நம்ம அந்த பக்கம் போய் நிற்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் தள்ளி போய் நின்னா அந்த பக்கம் வருது. நாங்கள் பழையசா நின்ற இடத்துல வந்து தண்ணி வருது, புதுசாக போய் நின்ற இடத்துல வந்து வரவே மாட்டேங்குதால. நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம ஆட்டம். நல்லா இங்கேயும் அங்கேயும் போய் நின்று மாறி மாறி பட்டு ஃபைனலாக வந்து கடலில் கால் நினச்சிட்டு தான் வந்து நாங்கள் வந்தோம். ரொம்ப கிட்ட வரும்போது குடுன்னு உடையாண்டோம். லாஸ்ட்டில் கொஞ்சம் கிட்ட வந்துச்சு, தள்ளி போய் நிற்கும்போது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியாகுது. நான் நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம போய் நிற்கிற இடத்துல தான் வரலையோ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் நின்ற இடத்துல கம்மியாக தான் வருது அலை. அந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லாம் வந்து நிறையவே வருது. ஸோ அப்புறம் போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அண்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் சாப்பிட்றதுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து நான் இதுக்கப்புறம் உள்ள கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாம் இப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. அங்கே போகலாம். அங்கேயே இருக்கிற
ஃபஸ்ட்டு மீனவன் உணவகம் தான் போகலாம் அப்படின்ட்டு அண்ணா சொல்லியிருந்தேன். பட்டு சரி வேறு போன வாட்டி நாங்கள் போனப்போ மீனவன் உணவகம் தான் போயிருக்கோம். சரி வேறு ரெஸ்டாரண்ட் எங்கன்னா போகலாம் அப்படின்ட்டு அண்ணா தான் எல்லாமே வந்து பிளான் பண்ணி அண்ணா தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அண்ணா தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அண்ணா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனோம். ஆம்பியன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஃபுட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ரைஸில் வந்து ப்ரான்னு, எனக்கு வந்து ஸ்குவிட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்குவிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் தோசையிலே வந்து கறி தோசை மாதிரி ஃபிஷ்ஷு, சுறா தோசை, அதான் ஷார்க்குது. ஸோ ஸ்குவிட்டு, எறா, மீனில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருந்தது. சிக்கன் ரைஸ் இருந்தது, எக் ரைஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது. நாங்கள் வந்து தோசையும் நான் வந்து எறா தோசை வந்து வாங்கியிருந்தேன். சாரி, பால் சுறா தோசை வந்து வாங்கியிருந்தேன். லக்ஷிதாவுக்கு வந்து மிக்சட் ரைஸ் வந்து கொடுத்துருந்தோம். மிக்சட்னால் ஸ்குவிட்டு, ஃபிஷ்ஷு, அப்புறம் வந்து ப்ரான், சிக்கன் நினைக்கிறேன், சிக்கன், எக்கு இந்த மாதிரி எல்லாமே மிக்சடாக இருக்கும் அப்படின்ட்டு அது வந்து சிக்கன் ரைஸ் மாதிரி மிக்சட் ரைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போகிற வழியில் குல்ஃபி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. பட் லாஸ்ட் டைமில் வந்து ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்ல. பசங்க எல்லாத்துக்குமே கோல்ட் ஆகிடும், வேண்டாம் அப்படின்ட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. பட் வீட்டுக்கிட்ட போயிட்டு குல்ஃபி வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போயிட்டு வந்தாங்க. நான் லக்ஷிதா 2 ஐஸ் மட்டும் வாங்கினோம். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய சென்னை விலாக்ஸ் வந்து போச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வெட்னஸ்டே வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து எங்கள் அப்பா ஒருத்தவங்க தூரத்தை சொந்தம், எங்கள் மாமியாருடைய அண்ணன் பேத்திக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. பாப்பாவை வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே மணிமங்கலம் கோயில் மண்டபத்தில். ஸோ அதனால் அங்கே கிளம்பணும் அப்படின்றதுக்காக எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு நான் வந்து கிளம்பியாச்சு. அங்கே ஒரு 4-5 டேஸ் அங்கே தான் இருந்தேன். 2-3 டேஸ் 4 டேஸ் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சாட்டர்டே முடித்து சண்டே வந்து நான் அங்கேருந்து வந்துட்டேன். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 5 டேஸ் ஆச்சு. ஸோ அங்கே போய் இருந்துட்டு அங்கேருந்து அப்புறமா கிளம்பி வந்து வந்தாச்சு. அண்ட் வந்ததுக்கப்புறம் நான் என்றைக்கு ஊருக்கு கிளம்புனேன் அப்படின்னா வெட்னஸ்டே வந்து கிளம்புனேன். ஸோ இந்த விலாக் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதுக்கப்புறமும் சென்னை விலாக் கண்டினியூஷன் வந்து வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல். புன்னகை மலரட்டும்.